சின்ன குழந்தைங்கள்லேருந்து இப்போ வயசானவங்க வரைக்கும் இந்த கீரையை அழகாக நல்லா சாப்பிட்லாம். உடம்புக்கு எந்த ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மாம் 60. இப்போ மணி வந்து 9:10 ஆகுது. இன்றைக்கி வெள்ளிக்கிழமை என்ன பிரேக்ஃபாஸ்ட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுவும் கழுத கட்டா குட்டி சவறு அப்படிங்கிற மாதிரி எதுவும் கிடைக்கலன்னா உடனே இட்லி மாவை தூக்க வேண்டியது தான். அந்த மாதிரி இன்றைக்கி தோசை மாவை எடுத்திருக்கேன். இது எதில் அரைச்சிருக்கேன் பார்த்தீங்கன்னா மிக்சியில் தான் இன்றைக்கி அரைச்சி போட்டிருந்தேன். அவசரத்துக்கு இந்த மாதிரி நம்ம அரைச்சிக்கலாம். அதாவது ஒரு டம்ளர் ரேஷன் புழுங்கல் அரிசி, அரை டம்ளர் ரேஷன் பச்சரிசி, அப்புறம் 1/4 டம்ளர் உளுந்து, 1 டீஸ்பூன் வெந்தயம் போட்டு ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் ஊற வச்சுட்டு எடுத்து மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்து புளிக்க வச்சு தான் இந்த தோசை ஊற்றிட்டுருக்கேன். அவசரத்துக்கு நம்ம கடையில் வாங்காமல் ஒரு 10 நிமிஷத்தில் அரைச்சி போட்டு நம்ம இந்த மாதிரி தோசை வார்த்துக்கலாம். அதுவும் செலவு இல்லாமல் ரேஷன் அரிசியில் உளுந்தான் செலவு. இப்போ தோசை எடுத்துக்கலாம். அது மேலே கிறிஸ்பியாக உள்ளே சாப்பிட்டாவுமே கூட இந்த தோசை எப்படி வேணுமோ அப்படி நம்ம ஊற்றிக்கலாம். எங்கள் வீட்டில் இப்படி சாப்பிடுவாங்க, நான் இப்படி ஊற்றிருக்கேன். இதுக்கு வந்து வேர்க்கடலை சட்னி தான். இன்றைக்கி என்ன சட்னி பண்ணலாம்னு யோசித்து டெய்லி சட்னி என்ன தருதுன்னு எல்லாம் கலப்பட சட்னி தான் இப்போலாம் செய்கிறது. வேர்க்கடலை, கொஞ்சமாக தேங்காய், கொஞ்சம் கொத்தமல்லி, பூண்டு நிறைய போட்டு, ஒரு கொட்டை புளி, உப்பு எல்லாம் போட்டு அரைச்சிட்டு பெருங்காயம் கடுகு போட்டு நல்லா தாளித்து விட்ருக்கேன். கருவேப்பிலை போட்டு சூப்பராக இருக்கும் அந்த சட்னி. தோசைக்கு தான் அது சாப்பிட போகிறோம் நாங்கள். அடுத்து இங்கே மத்தியானம் சமையலுக்கு என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் அரைக்கீரை ஒரு கட்டு இருந்தது, அதை தான் எடுத்திருக்கேன். இந்த கீரை வந்து காரமே விரும்பாதவங்களுக்கு இந்த கீரை ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. சின்ன குழந்தைங்கள்லேருந்து வயசானவங்க வரைக்கும் இந்த கீரையை நல்லா வந்து சாப்பிட்லாம். ரொம்பவே நல்லாயிருக்கும், ஜீரணமாகும். ஒரு கட்டு கீரை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நல்லா அதில் கையளவு நல்லா பூண்டு உரித்து போட்டிருக்கேன். சின்ன வெங்காயம் இருந்தது 2-3 போட்டிருக்கேன். அது இல்லைனாலும் பரவாயில்ல. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். அதில் சேர்த்துட்டு குக்கரில் தான் இன்றைக்கி போட்டிருக்கேன். ஒரே விசில் வச்சு நம்ம எடுத்துக்க போகிறோம். வெறுமனே தாளிப்புக்கு காரம் கூட கிடையாது. இவ்வளோ தான் தண்ணி போதும். இப்போ மூடிடலாம். இப்போ மூடி வச்சுட்டு ஒரு விசில் போதும், அதுக்கு மேலே வைக்காதீங்க. கீரையெல்லாம் ரொம்ப வெந்து போயிடும். முடிஞ்ச அளவுக்கு இளங்கீரையாக எடுத்துக்கோங்க. இப்போ விசில் போட்டாச்சு. முத்தின கீரை போடாதீங்க. இந்த மாதிரி கடைகளுக்கு அது நல்லா இருக்காது. குழந்த கீரைன்னுவாங்க, அந்த மாதிரி இருக்கணும். இப்போ வெந்துடுச்சு. நம்ம ஆற வச்சு எடுத்து மிக்ஸி ஜாரில் தான் போட்டிருக்கேன். நீங்கள் சட்டியில் வேணாலும் கடைஞ்சிக்கலாம். கொஞ்சமாக உப்பு பார்த்து சேர்த்துக்கணும். ஏன்னா வந்துட்டு நம்ம காரம்லாம் எதுவும் அதிகம் போட போகிறது கிடையாது. அதனால் நம்ம வந்து சும்மா 4 உப்புக்கல் போட்டால் போதும். போட்டுட்டு நம்ம விப்பர் பிளேடில் தான் வந்துட்டு இவ்வளோ போதும் உப்பு. வேணும்னா பார்த்து நீங்கள் சேர்த்துக்கலாம். தாளிப்பு வந்து பார்த்திங்கன்னா கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம், ஒரே ஒரு காஞ்ச மிளகாய், விதையை உதிர்த்துட்டு தாளித்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி பிதுன்னு தான் இருக்கணும். நைஸாக அரைக்காதீங்க. விப்பர் மோடில் வச்சு ஒரு டக்கு அப்படி டக் 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 டக்கு 2 வாட்டி நான் காட்டுறேன் பாருங்கள். அவ்வளோதான். இப்போ நான் கையில் காமிச்ச பார்த்தீங்கன்னா அதே மாதிரி அரைச்சி எடுங்க. நைஸாக படிச்சிங்கன்னா நல்லாவே இருக்காது. தாளிப்பை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். அவ்வளோதான். சூப்பரான ஒரு கீரை. இதில் வந்து தண்ணி கொஞ்சோண்டு தான் இருந்தது கீரையில், அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணியாச்சு. கீழே ஊற்றக்கூடாது. அவ்வளோதான். இப்போ கீரை நல்லா ரெடி ஆகிடுச்சு. இது வந்து நம்ம நல்ல சுடு சோத்தில் நெய் விட்டு கண்டிப்பாக சாப்பிடுங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக எல்லாருக்குமே பிடிக்கும் அது. இந்த மாதிரி கீரையை கடைஞ்சிட்டா மத்தியானத்துக்கு, நைட்டுக்கு வந்து குழம்பு என்ன வைக்கிறது டின்னர் பாக்ஸுக்குன்னு பெரிய தலைவலி. என்ன பண்ணுறது, இனிமேல் தான் சிந்திக்கணும். பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து தக்காளி தொக்கு தான் பண்ணிகிட்ருக்கேன். எப்போதுமே குக்கரில் தான் செய்வேன். அதேமாதிரி போட்டு தாளித்து விட்டுட்டு வெந்த உடனே ஒரே ஒரு விசில் வச்சு ஆஃப் பண்ணிட்டேன். திறந்து ஏன் கொஞ்சம் தண்ணியாக அப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டில் கொஞ்சம் மாதிரி அந்த திக்கான என் பையன் தின்னவே மாட்டான். தக்காளி நல்லா வேகணுன்றதுக்காக தண்ணி ஊற்றி வேக வச்சிட்டேன். அதனால தான் இப்போ எடுத்து கொதிக்க விட்டுருக்கேன். தொக்குன்னு சொல்லிவிட்டு தண்ணி மாதிரி இருந்தால் தான் தின்னுங்கிறது. இதுலேயே 2 முட்டையை உடச்சி ஊற்றிட்டு மூடி வச்சுருந்தேன். ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வச்சுருந்தோம்னா உள்ளேயும் அப்படியே வந்துடும். இப்போ என்ன சமைச்சிருக்கேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். கடைசி மூமெண்ட்டில் தான் வந்து சப்பாத்தி சைட் டிஷ் யோசித்து அதை பண்ணியிருக்கேன் நான். தக்காளி தொக்கு தான், முட்டை தொக்கு. இங்கே வந்து சாதம் வெந்துடுச்சு. நேற்று சாதம் அதிலே வச்சுட்டு இங்கே பாருங்கள் சூடு பண்ணிவிட்டோம். அது உள்ளே வச்சு நம்ம குக்கர் மாதிரி தான் வச்சிட்டோம்னா அதுவுமே சூடாக நம்ம எடுத்து யார் வேணுமோ சாப்பிட்டுக்கலாம். அடுத்து இங்கே வந்து ஆல்ரெடி நான் கடைஞ்சி காமிச்ச அரைக்கீரை மசியல். காரமே இல்லாமல் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் வயசானவங்க வரைக்கும் எல்லோரும் சாப்பிடக்கூடிய வகையில் இந்த கீரை இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக நெய் போட்டு சாப்பிடுங்க சுடு சாதத்தில். அடுத்து இங்கே வந்து நேற்று வச்ச கருவாட்டு குழம்பு கொஞ்சம் இருக்குது, எடுத்து வச்சுருக்கேன். எனக்கு
இங்கே வந்து பார்த்திங்களா கத்திரிக்காய் ஆன்லைனில் வாங்கி எல்லாம் முத்தல் வேஸ்ட் ஆகிடுச்சு 2-3 கொஞ்சம் தான் மீதி அதை வச்சு வதக்கல் பண்ணிட்டேன். இவ்வளோதான் இருக்குது. அப்புறம் ரசம் இருக்குது, இங்கே தயிருமே இருக்குது. அவ்வளோதான். சப்பாத்தி வந்து இனிமேல் தான் போகணும். இதான் எங்கள் வீட்டில் இன்றைக்கி வந்துட்டு லஞ்சு. சப்பாத்தி போட்டு டின்னர் பாக்ஸு கட்டலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் பொண்ணுக்கு ஒரு சப்பாத்தியும் முட்டை தக்கவும் கத்திரிக்காய் பொருள் வச்சிட்டேன். இது தண்ணியாகவே தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் திக்காய்க்கு தான் நல்லா இருந்திருக்கும். இது என்னோடய டின்னர் பாக்ஸுக்கு என்னோடய பையனுக்கு வச்சுட்டேன்.